வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போறது என்னன்னா, மாவீரன் கிட்டு படத்தோட ரிவ்யூ. தன் மக்களுக்காக தன்னையே பலி கொடுக்கிறவன் தான் மாவீரன். கிட்டும் அப்படிப்பட்ட ஒருவன் தான். சுமார் 25 இயர்ஸ் பேக் முன்னடந்த சம்பவங்களின் தொகுப்பு தான் இது. பழச ஏயா கிளறாரு, அதான் ஒடுக்கப்பட்ட சனங்கள் எல்லாம் முன்னேறிக்கிட்டே வராங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னும் கரை படிந்த கிராமங்களும் ஆணவ கொலைகளும் தொடரதானே செய்கின்றன அப்படின்னு நாங்க ஒரு பதில் கொடுப்போம். அவற்றுக்கெல்லாம் சங்கு ஊதலாமே என்ற ஒரு பதிலாக இந்த படைப்பு அமைந்திருக்கலாம். கலெக்டருக்கு படிக்க வேண்டும் என்கிற அலட்சியத்தோடு கல்லூரிக்கு செல்கிறார் ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த இளைஞன் விஷ்ணு விஷால். மாநிலத்திலேயே முதல் மாணவன் என்கிற அந்தஸ்தும் இவருக்கு இருக்கிறது. ஆனால் எங்கே கலெக்டர் ஆகிவிட்டால் என்கிற அச்சத்தில் தவிக்கும் ஆதிக்க சாதி கும்பல் ஒன்று தந்திரமாக விஷ்ணு மீது கொலைப்பழி சுமத்தி ஸ்டேஷனில் வைத்து சுருக்கெடுக்கிறது. பொய் வழக்கு போட்ட இன்ஸ்பெக்டரை பணி நீக்கம் செய்ய கோரியும் பிணத்தை பொதுவெளியில் எடுத்து செல்ல அனுமதி கோரியும் அந்த ஊரின் புரட்சி இளைஞர் பார்த்திபன் தலைமையில் போராடுகிறது ஒடுக்கப்பட்ட சாதி. யாருக்கு வெற்றி என்பதுதான் கிளைமேக்ஸ். இந்த வெற்றிக்கு கிட்டு எடுத்த முடிவு என்ன என்பதுதான் சாதாரணமான கிளைமேக்ஸை அசாதாரணமாக்கிறது. நடுநடுவே சேர்க்கப்பட்ட காதல், ட்ரையான பேர்ச்சம்பழங்களுக்கு நடுவே திணிக்கப்பட்ட செக்க செவேர்த்த ஸ்ட்ராபெரி. கிட்டு கேரக்டருக்கு மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது விஷ்ணுவின் அமைதியான முகம். இவ்வளவு அழுத்தமான கதையில் நீடிக்க போகிறோம், இதுதான் நமக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்று நினைச்சிருந்தா 2 மாசம் மெனக்கெட்டு 87ல வர மாதிரி தாடி முடியெல்லாம் வளர்த்துருக்கலாம். ஆனா அலட்சியம் ஒரு விக்க வச்சு கொண்டு வருகிறாரு. பாதி நேரம் அதுவே நம்ம கண்களை குறுக்குறுன்னு உறுத்துது. தன் ஜாதி சனம் மொத்தமும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பசியும் போராட்டமா கிடக்கும் போது இவர் மட்டும் ஸ்ரீதிவ்யாவுடன் ஒரே டூயட் ஆடி வருவதெல்லாம் திரைக்கதையின் பேரும் வீழ்ச்சி. அது மட்டுமா, கலெக்டருக்கு படிக்கிற ஒருவன் அந்த போராட்ட வியூகத்தை இவரு தானப்பா அமைச்சிருக்கணும். ஆனா சக மாணவியை பாம்பு கடித்த பின் அவளை காப்பாற்ற மாணவ மாணவிகள் ஒன்று சேர்ந்து சுமார் 6 கிலோமீட்டர் தடை ஓட்டம் போல தூக்கி சுமக்கும் அந்த காட்சி அப்படியே புல்லெறிய வைக்குது. பொருத்தமாக யூகபாரதியின் வரிகளும் இமானின் டியூனும் அமைந்து கொள்ள அந்த மாணவி விஷம் இறங்கி கண் விழிக்கும் போதுதான் ரிலாக்ஸ் ஆகிறது தியேட்டர். சூப்பர் சுசீந்திரன் டீம். நிஜமாகவே இப்படத்தின் தலைப்பை மாவீரன் சின்ராசு அப்படிதான் வச்சிருக்கணும். அந்த கருப்பு சட்டையும் ஊடுருவி பார்க்கும் விழிகளுடன் பேசும் அழுத்தமான வசனங்களுமாக அசர விடுகிறார் பார்த்திபன். வெறும் எழுத்துக்களாக இருக்கும் டயலாக் பார்த்திபன் வாயிலிருந்து அப்படியே வெளில வரும்போது தீப்பிழம்பாவதுதான் இந்த கேரக்டரோட அடர்த்தி. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதை மிக தீர்மானமாக எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்கிறது படம். முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலயும் நோ காம்ப்ரமைஸ் என்பதில் உறுதியாக இருந்த சுசீந்திரனை பாராட்டுவதா கடிந்து கொள்வதா? ஏன் இந்த படத்துல சூரிய வச்சுக்கொண்டு காமெடியே பண்ணல? யாரும் அந்த ஊர்ல சிரிக்க கூடாது என்பது சட்டமா, அல்லது இந்த கதையில நகைச்சுவை இருந்தா தவறாகி விடுமா? ஐயோ பாவம், சூரி கூட்டத்துல ஒருவனா கும்பலோட கும்பலாயிட்டாரு. ஸ்ரீதிவ்யா வழக்கம் போல சம அழகு. தன்னுடன் படிக்கும் மாணவன் மீது காதல் வயப்படுவதை மனசுக்குள் அடக்கி வைக்காமல் அப்பா கிட்டே சொல்லி அனுமதி வாங்குகிற அழகும், காதலனின் கண் பார்த்து காதலை சொல்கிற துணிச்சலும் அப்படியே அந்த கேரக்டருக்குள்ள நுழைஞ்சு பாடமாகி இருக்கிறார். கலைஞர் டிவி பேரைராவுக்கு அற்புதமான கேரக்டர். உன்னை விட நல்ல பையன் என் பொண்ணுக்கு எவன் கிடைக்க போறான் என்று காதலுக்கு கிரீன் சிக்னல் போடும் போதே அவருக்கு ரெட் சிக்னல் கொடுத்து அமைச்சிடுறாங்க. அளவோடு வருகிறார், மனமெல்லாம் நிறைகிறார். ஹரிசுத்தமனும் பொருத்தமான தேர்வு தான். இவர் சீர சீர விஷ்ணு மீது நமக்கு ஏற்படுகிற அந்த அனுதாபம் தான் படத்தை நம்மள அப்படியே ஒட்டி வைக்கிறது. இமானின் இசையில் எல்லா பாடல்களும் இனிமை, கொஞ்சம் சர்க்கரை தூக்கலு, பின்னணி இசையிலும் பிரமாதப்படுத்திருக்கிறாரு. ஆனா பாட்டு போட்டு விட்டாரே என்பதற்காக காஃபில மிக்சரை கொட்டின மாதிரி கண்ட இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. கொட்டாவிக்கு முன்பே கூட்டத்தை நிறைவு செய்த மாதிரி மூகாசி விஸ்வநாதனின் எடிட்டிங் படத்தின் அளவை மிக நேர்த்தியாக முடிவு செய்திருக்கிறது. நிறைவான ஒரு கதை, ஆனால் அரைக்குறையான பிரசன்டேஷன்களுடன்.